அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். முதலில் கண்களை மூடி நமது புருவ மத்தியில் இறைவன் மற்றும் இறை மகான்களின் இருப்பை உணர்ந்து அவர்களுடன் பிரார்த்தனை மூலம் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். கண்களை மூடி என்னுடன் சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் மனத்தளவில் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் உங்களுக்கு கேட்குமாறு பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் மனத்தளவில் செய்யுங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியான தெய்வ தந்தைக்கு வந்தனங்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற 3 பணிகளின் மூலம் இப்படைப்பை தாங்கியுள்ள தெய்வ தாயான அன்னை பராசக்திக்கு வந்தனங்கள். இறைவனுடன் இரண்டர் கலந்த பின்னரும் நம்மையெல்லாம் ஒழிக்க, நமக்கெல்லாம் வழிகாட்ட இப்போது பூமியில் அவதரித்துள்ள இறை மகான்களுக்கு வந்தனங்கள். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு பிரார்த்தனை என்னுடன் சேர்ந்து செய்யலாம். இந்த பிரார்த்தனையை நீங்கள் திரும்பி சொல்லலாம் என்னோட சேர்ந்து. என் இறைவா, நான் ஆனந்தத்திலிருந்து வந்துள்ளேன். நான் ஆனந்தத்திற்காக வாழ்கிறேன். மற்றும் ஒரு நாள் உனது திவ்ய ஆனந்தத்தில் கரைத்து விடுகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பிரார்த்தனை கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம ஆனந்தத்துல இருந்து வந்திருக்கோம், ஆனந்தத்திற்காக தான் வாழணும். மறுபடி ஆனந்தத்தோட ஒன்றாகிறேன். இது எங்க இருந்து வருது தெரியுமா? சோர்ஸ், ஆதாரம் தைத்திரிய உபனிஷத்துல இருந்து. அதாவது நம்ம உண்மையான நமது இயல்பு சுபாவம் ஆனந்தம் தான். ஏன்? இறைவனோட இயல்பு என்ன? இறைவன் யார்? அந்த கேள்வி கேட்டா விஞ்ஞான முறைப்படி அறிவியல் பூர்வமான அதுக்கு விளக்கம் என்ன? இறைவன் என்றும் நிலைத்துள்ள, எல்லாவற்றையும் உணரும், என்றும் புதிய ஆனந்தம். வடமொழியில சொன்னா சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் சொல். அதான் இறைவன், அதான் பரமாத்மா. நம்ம எல்லாரும் யாரு? ஜீவாத்மா. பரமாத்மாவோட ஒரு அங்கம், சிறிய அங்கம். அந்த நமது இயல்பு என்ன? அதே சச்சிதானந்தம் தான். அதனால இதுதான் பெரிய உண்மை. ஆனால் அது மறந்து போயிட்டோம். காரணம் என்ன? இன்னைக்கு சர்வதேச யோகா தினத்தின் போது யோக பயிற்சி மூலமாக எப்படி நம்ம நான் யாரை கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி பேச போறாங்க. முதல்ல நாம் யாருங்கிறதுக்கு ஒரு சிறிய விதத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான விதத்துல. எப்படின்னா, நம்ம முனிவர்கள் எல்லாம் பல நூற்றாண்டுக்கு முன்னால கண்டுபிடிச்சாங்க. மனிதன் 3 நிலைகளில் இயங்குகிறார். என்ன நிலை? பௌதிக நிலை, அப்புறம் மனத்தளவுல, அதுக்கப்புறம் ஆன்மீக அளவு. 3 நிலைகள்ல ஒரு மனிதன் இயங்குகிறார். பௌதிக அளவுல நமது செல்கள், உறுப்புகள், அப்புறம் தசைகள், இதனால் ஆன பருவுடல், அது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. மனத்தளவுல எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள், கவலைகள், இதெல்லாம் நிரம்பிய மனம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆன்மீக அளவுல இது எல்லாத்தையும் தாங்கி இருக்கிற அடிப்படை நிலை, தமிழ்ல சொல்றது உணர்வு நிலை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றோம். இங்கிலீஷ்ல கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உடல், மனம் இதெல்லாம் கருவிகள். உள்ள இருக்கிற அடிப்படை நிலை ஆன்மீக நிலை. இது நவீன வாழ்க்கையில இந்த 3 விதமான விதத்துல நம்ம இயங்குறத மறந்து போய்
நம்ம எல்லாரும் ரொம்ப துயரத்துல இருப்போம், கஷ்டப்படுறோம். காரணம் ஏன்னா அங்கிருந்து நம்ம விலகிட்டோம், அடிப்படை காரணம். அதனால என்ன ஆகுது? டிஸ்கனெக்டட் மைண்ட் அண்ட் டெப்ளீட்டட் பாடி. மனம் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும் ரியாலிட்டி வந்து. அப்புறம் உடலுக்குள்ளேயும் எப்படி அந்த எனர்ஜியோட இருக்கிறது, அதை ஃபிட் அப்படி வைக்கிறது, அதுவும் நம்மளுக்கு மறந்து போயிடுது. யோக பயிற்சி மூலமாக நம்ம திரும்ப அதை ரீகெயின் பண்ண முடியும் இந்த ஸ்டேட்டஸ். அதாவது நம்ம எல்லாரும் இறைவனின் புதல்வர்கள். இறைத்தன்மை வந்து நமது இயற்கையான இயல்பு. இப்ப அதை இழந்துட்டோம். ஆக்சுவலா இழக்கல, மாயனோட சக்தியினால இழந்துகிட்ட மாதிரி இருக்கு. இதைத்தான் ரொம்ப சின்ன பழமொழி மூலமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தா, நம்ம சொல்லுவோம்ல, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. அந்த மாதிரி இறைவன் பண்றாரு. முதல்ல குழந்தை கின்ற மாதிரி மாயையினால நமக்குள்ள அழுத்தி, மாயையினால உலகத்துக்குள்ள அழுத்தி, இருமையாலானது 3 குணங்களால் ஆனது இங்கே நம்மளை அழுத்தி நம்ம எல்லாம் கின்ற மாதிரி இருக்கு. அங்கே விடுறது இல்லைன்னா அவரோட அன்பு மூலமாக திரும்ப நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குறாரு. அப்புறம் நீ திரும்ப உன்னோட இயல்பே உன்னால கெயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை ஊட்டுறாரு, வழி காட்டுறாரு மகான்கள் மூலமாக. அதனால நம்ம திரும்ப நம்ம இறைத்தன்மையை திரும்ப அடைய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றது, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப கிளியரா புரியும். என்ன சொல்றாரு தெரியுமா? தைவி ஏஷா குணமயி மம மாயா துரஸ்தயா. அதாவது 3 குணங்களால் ஆன எனது மாயை, தெய்வீக மாயை, இறை மாயை, அதை கடக்கிறது, மாயை கடலை கடக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமானது. இறைவனே சொல்றாரு, தைவி ஏஷா குணமயி மம மாயா துரஸ்தயா. அதுக்கு பரிகாரம் என்ன பண்றது? பின்ன டிப்ரெஷன்ல போகணுமா? டிப்ரெஷன் போறதுக்கு அவசியம் இல்லை. 2வது வரியில அதுக்கு எப்படி மாயக்கடலை தாண்டறது வழி சொல்றாரு. என்னன்னா, மாமேவ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. அதாவது இறைவனை சரணடைந்தா, நமது வாழ்க்கை இறைவனுக்கு அர்ப்பணித்தா, இறைவனுக்காக வாழ்க்கையை நடத்தினால், முழு அன்பு இறைவனுக்கு கொடுத்தால், அப்ப மாயக்கடலை கடக்க முடியும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், திருவள்ளுவர் அதையா தான் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா. எக்ஸாக்ட்லி அதேதான். அதாவது இறைவனோட சேர்ந்தாதான் நமது எல்லா விதமான மாயையிலிருந்து வெளியேற முடியும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். 3 குணங்களால நம்ம தாக்குதலுக்குள்ள ஆட்படுறதுனால அதனால என்ன ப்ராப்ளம்? ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு வியாபாரி ஒரு பெரிய காட்டை தாண்டி அவருக்கு வேலைக்கு போக வேண்டியிருந்தது. போயிட்டு அங்கிருந்து எல்லாம் வசூல் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப காடு வழியா வீட்டுக்கு திரும்ப வரும். வரும்போது இரவு வேலை. அப்ப வர வழியில 3 திருடர்கள் அவரை பிடிச்சிடுறாங்க. அன்று 3 திருடர்கள் அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்போ ஒரு திருடன் சொல்றான், அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இப்ப அவரை வந்து நம்ம கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், சஜஸ்ட் பண்றான். இனிமே அவருக்கு என்ன பிரயோஜனம்? எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, போட்டோம் அப்படின்ட்டு. 2வது திருட சொல்றான், இல்ல அதுக்கு என்ன அவசியம், நம்ம அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எடுத்தாச்சு, ஸோ அதனால ஒரு மரத்துல கட்டி போட்டு விட்டுடலாம், அப்படியே அவங்கள விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனிய மெதுவா அந்த 3வது திருட வந்தான். எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரை கட்டுல இருந்து விடுபட்டு அதுல இருந்து கயிறை எடுத்துட்டு, வா நம்ம கூட நடந்து வர, வீட்டு வரைக்கும் அவனை கொண்டு போய் விட்டுறாங்க, பத்திரமா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாரு. அவன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் காட்டினோட எண்டுக்கு போனதுக்கு அப்புறம், பாரு உங்க வீடு வந்துருச்சு, நீ வந்து இப்ப கவலை இல்லாம போ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னா, நீ இவ்வளவு திருட இவ்வளவு நல்லா இருக்கியே, ஏன் திருட்டு வேலை செய்யற, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அவன் சொன்னா இல்லை இது என்னோட கடமை, நான் இவன் திருடனா இருக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லி இது கேட்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல. பட் இதுக்குள்ள ஆழ்ந்த பொருள் என்னன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வரோம் இல்லையா, மனித பிறவி எடுத்து, அப்ப சம்சாரங்கிறது சம்சார சாகரம் இல்லை, இந்த வனம் மாதிரி இருண்ட காடு மாதிரி இந்த உலகம். அதான் இந்த உலகம். இந்த உலகத்தை கடந்துதான் போகணும், நம்ம வேற வழி கிடையாது. அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த 3 திருடர்களை சந்தித்தான் ஆகணும். இறைவனே படைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த காடு வழியா தான் போகணும். அப்ப அந்த 3 திருடர்களை சந்தித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம்னா, 3 திருடர்கள்ல யாருக்கு நம்ம ஆதரவு அளிக்கிறோம், யாரை சப்போர்ட் பண்றோம், அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இதுதான் வித்தியாசம். அதாவது நமக்கு வேணும்னா நம்மளை அழிக்கக்கூடிய திருடன், அதான் தாமச குணம். அழிக்கக்கூடிய திருடன், அவனை சப்போர்ட் பண்ணினா நம்ம சர்வநாசம், வாழ்க்கையே வீணாயிரும். ராஜச திருடனோட சப்போர்ட் பண்ணினா உலக பற்று மூலமாக நமக்கு கர்ம வினைகளோட இணைத்து நம்ம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி, அது மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்குது. அது ராஜச குணம் திருடன் சப்போர்ட் பண்ணினா அந்த மாதிரி. சாத்விக குண திருடன் சப்போர்ட் பண்ணினா நமக்கு உதவி செய்து இந்த காட்டுல இருந்து வெளியில வரத்துக்கு உதவி செய்வாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த 3 குணங்களோட அதோட தாக்கம் வாழ்க்கையில இருக்கு. அதோட கூட நம்ம எந்த குணத்தை நம்ம சப்போர்ட் பண்ண போறோம், எதை வளர்க்க போறோம், அது நமக்குள்ள சாய்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் மகான்கள் சொல்றாங்க. சாத்விக குணத்தை நீங்க வளர்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு காண்பிப்பீங்க, நான் யார், உண்மையில் நான் யார். அது இல்லைன்னா நம்ம வெளி உலகத்தோட இணைந்து வெளியில நம்ம பார்க்கறதான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஐம்பொறிகள் மூலமாக வெளி உலகோடு இணைந்து அதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும். சாதாரண மனிதன் ரொம்ப எப்போதுமே ஒரு பதட்டத்துல, ஒரு டென்ஷன்ல, ஒரு எப்போதுமே துயரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம், எப்போது வெளி உலகோடு இணைந்து வெளி வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்னு நினைக்கிறதுனாலதான். அதான் முக்கியமான காரணம். யோகா என்ன சொல்லுது? அந்த மாதிரி ஒருதலை பட்சமா போகக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை ரெண்டையும் இணைந்த வாழ்க்கை, நமக்கு சரிசம வாழ்க்கை அவசியம். அதாவது உள் வாழ்க்கைன்னா என்ன? வெளி உலகத்திலிருந்து விடுபட்டு உள்ள போய் உண்மையில் நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனுபவம் மூலமா கண்டுபிடிக்கிறது. வெறும் ஏட்டறிவு இல்லை, அனுபவத்தின் மூலம் கண்டுபிடிக்கிறது. அது யோகத்துல ஒரு பாகம். எல்லாத்துல இருந்து விடுபட்டு உள்ள போகுது. அதனாலதான் பதஞ்சலி சொன்னார் யோகத்தை பத்தி, யோகா சித்த விருத்தி நிரோதகா. இதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பைபிள்லயும் அதே ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அதாவது சலனமில்லாத நிலைக்கு போய் நான் யார், அப்பதான் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ இது யோகத்தினோட ஒரு சைடு. 2வது சைடு, இறைவன் தான் உள் உலகம் வெளி உலகம் இரண்டையும் படைத்தது இறைவன் தானே. அதனால வெளி உலகத்தை இறைவன் தான் படைச்சிருக்கிறதுனால அந்த வெளி உலகத்துல எப்படி இயங்குறது அதை பார்க்க வேண்டியது, அதுவும் நம்ம வெளி உலகத்துல எப்படி இயங்குறதுங்கிறதுக்கும் நமக்கு திறமையை கொண்டு வர வேண்டியது அவசியம். உள் உலகத்துல போய் எல்லாத்துல இருந்து விடுபட்டு சலனம் இல்லாத நிலையில நானும் இறைவனும் ஒன்று அப்படின்னு உணர்றது, அது யோகத்தினோட ஒரு பாகம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உணர்றது. 2வது, அப்படி உணர்ந்த பிறகு கூட வெளி உலகத்துல நமக்குன்னு உள்ள கடமைகளை செய்யறதுக்கு, அதுக்குள்ள திறமைகளோட செய்யறதுக்கு நமக்கு அதுக்கு ட்ரைனிங் எடுக்குது. அது 2வது சைடு. இதைத்தான் இன்னொரு கீதை ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றாரு, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. அதாவது யோகத்துல ஆழ்ந்து, அதாவது டிவைன் வைப்ரேஷன் யோகம் பண்ணி நமக்கு கிடைக்கும். என்ன வைப்ரேஷன் கிடைக்கும்? அமைதி, அன்பு, ஆனந்தம்,
ஞானம், அப்புறம் இறைவனோட பேரொளி, இது கூட ஒரு டிவைன் வைப்ரேஷன் பல விதத்துல கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். சில பேருக்கு லைட் உடனே தெரியும், சில பேருக்கு லைட்டே தெரியாது, ஆனா அமைதி வரும் உடனே. சில பேருக்கு ஆனந்தம் வரும், சில பேருக்கு பெருக்கெடுத்து ஓடும் அன்பு இறைவனுக்கு மேல. அது எல்லாம் டிவைன் வைப்ரேஷன். அந்த மாதிரி வைப்ரேஷனை உணர்றது, அதுலயே ஆழ்ந்து போய் நமது கடமைகளை செய்யும். யோகஸ்த குரு கர்மாணி. ஆனா ஒரே ஒரு சீக்ரெட், இதான் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். திறமையோட செய்யணும், முழு முயற்சியோட கடமைகளை செய்யறது, முழு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அதே சமயத்துல பற்றின்மை, பற்றில்லாம செய்யறது முடியுமா? ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து ஈடுபாடோட செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதோட பற்று வருது இல்லை, அட்டாச்மெண்ட் வந்துடும் அதோட கூட. அதே சமயத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம பண்றது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா மகான்கள் வெறும் பேச மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையே ஒரு உதாரணம். பரமஹம்ச யோகானந்தரோட வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவம் சொல்றேன் எப்படின்னு. 1920 பரமஹம்ச யோகானந்தருக்கு அமெரிக்கா போறதுக்கான அந்த விஷன் வந்தது. அதுக்கு முன்னால 1917 ராஞ்சி இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய வித்யாலயா அப்படின்னு சிறுவர்களுக்கான பள்ளி ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால முதல்ல அசன்சால் பக்கத்துல திஹிகால 7 ஸ்டூடெண்ட் வச்சு ஆரம்பிச்சார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராஞ்சி ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2000 அப்ளிகேஷன் வந்துருச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன். அந்த காலத்துல மாஸ் மீடியா எல்லாம் கிடையாது. அப்படின்னா அந்த ஸ்கூல் ரொம்பவே நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்காரு குருஜி. அவரோட ஹார்ட் அண்ட் சோல் எல்லாத்தையும் போட்டு முழு முயற்சி செய்து பண்றாரு. இவன் மாதிரி டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூல் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, இதை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போ. அந்த இடத்துல வச்சு பாருங்க, நம்ம ஒரு தொழில ஈடுபட்டு இருக்கோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கோம், வெற்றி மேல வெற்றி. அந்த சமயத்துல யாராவது சொல்றாங்க போட இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் கியர், கம்ப்ளீட்டா மாத்திரம். அது எப்படி முடியும்? பரமஹம்ச யோகானந்தர் காட்டினார் எப்படின்னு. காலையில அவருக்கு அந்த விஷன் வந்தது. முதல்ல அந்த இது பண்ணும் பொழுது இந்த மனக்காட்சி கண்டர், அந்த அவருக்கு திவ்ய தரிசனம் வந்தது. அமெரிக்கா போக சொல்லி இறைவன் என்னை அமெரிக்கா போக சொல்றாருன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ட்யூஷன் மூலமா புரிஞ்சது அதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே நாள் மதிய வேளையில ஆஃப்டர்நூன் என்ன பண்ணாரு, அந்த ஸ்கூல் பொறுப்பை டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவர் கல்கத்தா போயிட்டார் அமெரிக்கா போறதுக்காக. பற்றின்மை பாருங்க இப்படின்னு எக்ஸாம்பிள். அதாவது எந்த துறையிலையும் எந்த கடமை நம்ம செய்தாலும் ரொம்ப ஆழ்ந்து பொறுப்போடு செய்யறது, நல்ல விதத்துல செய்யறதுக்கு, சிறந்த விதத்துல செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். யோகா கர்மசு கௌசலம், அதுல எவ்வளவு சிறப்பான முறையில செய்ய முடியுமோ அதை செய்யறது. அதே சமயத்துல அந்த கடமை மாறி இன்னொரு கடமை வந்ததுன்னு உடனே அதை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு திறமை, அதான் பற்றின்மை. அதுக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் சொல்ற சீக்ரெட், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்செய. அதாவது பற்றின்மையோட அந்த கடமைகளை செய்யறது. அப்புறம் வெற்றி தோல்வி ரெண்டையும் ஒரே மாதிரியே பார்க்கணும். சித்திய அசித்திய சமோபூத்வா யோகத்துவம் சமத்துவம் யோக உச்சதே. அதான் யோகம். யோகம்னா நம்மளோட ஒரு விருப்பம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நிறைவேற்றி விருப்பம் நிறைவேறினால் ரொம்ப ஆனந்தத்துல நம்ம கூத்தாடுறது இல்லை. அதே சமயத்துல அந்த விருப்பம் நிறைவேறாம தடை வந்தது, இதுல தோல்வி வந்தது, அப்ப மனம் தளராம திரும்ப முயற்சி செய்யறதுக்கு நம்ம ஈடுபட்டோம். அதுல இதுதான் யோகம். இன்னொரு உதாரணம் மூலமாக அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய சயின்டிஸ்ட். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? பல்பு, லைட் பல்ப். அவர் பல வருடங்கள் ரொம்ப அவரோட லேபரேட்டரியில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தோல்வி பல வருடங்களா. அதுக்கு மேல என்னாச்சு தெரியுமா?
அவரோட லேபரேட்டரிய தீக்கிரை ஆயிடுச்சு. தீ பிடிச்சு ஃபுல் லேபரேட்டரியும் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க, இப்ப என்ன ஆகும்? நம்ம எல்லாம் நிச்சயமா டிப்ரெஷன்ல போவோம், சோர்வு மனப்பான்மை வரும், இறைவன் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்து போயிடுவோம். அப்படித்தானே வரும் நார்மலா. அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம், வெற்றியே வரல, அதுக்கு மேல எல்லாமே போயிடுச்சு, இப்ப முழு லேபரேட்டரியுமே போயிடுச்சு. அப்ப எடிசன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தீக்கு முன்னால் நின்றுகிட்டு புன்முறுவலோட அந்த தீயை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவரோட பையனுக்கு ஒரே ஆச்சரியம், அவருக்கு சித்தம் பேதலிச்சு போயிடுச்சு போல இருக்கு. இந்த சமயத்துல எப்படி அவரால் சிரித்த முகத்தோட எப்படி இருக்காரு? இப்ப நீங்க ஞாபகம் வச்சுங்க, திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? இடுக்கண் வருங்கால் நகுக சொன்னார்ல. எடிசன் அதையே தான் பண்ணார் பிராக்டிஸ். அவர் தீக்கிரையான அந்த சமயத்துல அதை பார்த்துக்கிட்டு புன்முறுவலோட நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவரோட பையன் அவருக்கு சிம்பத்தி பரிவு காட்டி கேட்கிறான், அவருக்கு கொஞ்சம் கன்சோலேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றான், சிம்பத்தி கொடுக்க. அவர் என்ன சொன்னார் அதுக்கு முன்னால? மகனே, இவ்வளவு வருடங்களாக நான் சந்தித்த தோல்விகள் அதெல்லாம் இப்ப இதோ தீக்கிரை ஆயிடுச்சு, அது தூரம் போயிடுச்சு. இப்ப நான் புதுசா ஆரம்பிக்கிறேன், புது முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் மாதங்களுக்குள்ளேயே பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. பிராக்டிக்கலா இல்லையா? தோல்வி எப்படி சந்திக்கிறது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வெற்றி வந்துகிட்டே இருந்தா நம்ம எல்லாருமே நல்லாவே வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. வெற்றியும் தோல்வி மாறி மாறி வரும் பொழுது அது எப்படி நம்ம எடுக்க வேண்டியது? அதுக்கு பகவான் கிருஷ்ணன் கூடிய அட்வைஸ் பாருங்க, எவ்வளவு பிராக்டிக்கல். சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சத்தை. சோ இதை பண்றதுக்கு எப்படி திறமை வரும்? அதுக்கு தான் யோக தியானம் அவசியம். யோக தியானம் பண்ணும் பொழுது உடல்ல இருந்து விடுபட்டு, மனத்துல இருந்து விடுபட்டு, அதாவது ரிலாக்ஸ் பண்ணி, உடலை ரிலாக்ஸ் பண்றோம், மனத்தை ரிலாக்ஸ் பண்றோம், அமைதியாகிறோம். உடலை அமைதியா உட்கார வச்சு மனத்தையும் அமைதியாக்கி நம்ம உள்ளுக்குள்ள போய் ஆன்ம நிலையில கண்டுபிடிக்கிறோம், ஓ இறைவனும் அமைதியும் நானும் ஒன்று, இறைவனோட அன்பும் நானும் ஒன்று, இறைவனின் ஆனந்தமும் நானும் ஒன்று அப்படின்னு புரிய ஆரம்பிக்கிறேன். அதுதான் தாய்மானவர் சொன்னது, சும்மா இருத்தலே சுகம். சும்மா இருக்கல்னா என்ன? உடல் மனம் ரெண்டையும் சாந்தப்படுத்தி உள்ளுக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர்றது, அதான் சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கோம்னா அப்படியே போர் அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, அதுக்கு மீனிங். யோக தியானமும் போர் அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணு இல்லை. ஆரம்பத்துல நினைக்கலாம் தியானம்னா என்னது, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. அதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், சுவாரஸ்யமா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, போர் அடிக்கும் நினைப்போம். பட் ஆக்சுவலா யோக தியானம் மூலமாக உண்மையான மகிழ்ச்சி அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். எப்போ வரைக்கும் வெளி உலகத்திலே நம்ம மகிழ்ச்சியை தேடிக்கிட்டு இருக்கோமோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. காணல் நீர் மாதிரி அந்த டெசர்ட்ல பாலைவனத்துல போகும்போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, பக்கத்துல போனா தண்ணியே இல்லை, காணல் நீர் தானே. அது மாதிரி இந்த உலகத்திலையும் மகிழ்ச்சியை உலகத்தை தேடிக்கிட்டே இருக்கும். நல்ல பதவி கிடைச்சா மகிழ்ச்சி கிடைக்கும், செல்வந்தரானா மகிழ்ச்சி கிடைக்கும், கோடாதிபதி ஆனா மகிழ்ச்சி கிடைக்கும், உலக புகழ் வந்ததுன்னா மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல உறவுகள் இருந்தா மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி நினைச்சு வெளி உலகத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அது தேட தேட புரியுது. பரமசிவகானந்தர் சொன்ன மாதிரி மனிதனின் நிரந்தர தேடல். எவ்வளவு அதிகமா தேடுறோமோ அவ்வளவு அதிகமா புரிய ஆரம்பிக்குது, வெளி உலகத்துல எனக்கு கிடைக்க போறது அப்படின்னு புரியுது. அப்ப என்ன பண்றது பின்ன? அப்பதான் ரிஷி முனிகள் கண்டுபிடிச்சது நமக்கு அப்பதான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொன்னாங்க? வெளி உலகத்துல தேடாத, உள்ள தேடு, அப்ப உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இத பைபிள்லயும் பாருங்க, ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, சிம்பிளா. The kingdom of God is within you. இறைவனின் சாம்ராஜ்யம் உனக்கு உள்ள இருக்கு. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாரு? ஈஸ்வரகா சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன கிருஷ்ணரே. அதே பாயிண்ட். எங்க இருக்காரு இறைவன்? நம்ம இதயத்துக்குள்ள இருக்காரு, நமக்குள்ளதான் இருக்காரு, வெளியில இல்ல. வெளியில அவர் அவரோட மேனிஃபெஸ்டேஷன் வெளியில இருக்கு. உண்மையான இறைவனோட இயல்பை பிடிக்கிறதுக்கு உள்ள போனாதான் முடியும்.
இதை நம்ம யோகிகள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக யோக தியானம் செய்யறோம். அது பண்ணி இறைவனோட இணைந்த பிறகு வெளி உலகத்துல எப்படி சரியான கடமைகளை செய்யுது, இறைவனோட வழிகாட்டுதல் எடுத்து இறைவனோட திட்டத்தோட இணைந்து இந்த வாழ்க்கையை நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. இதுதான் யோக தியானத்தோட முக்கியத்துவம். அதாவது நடைமுறைக்கு உகந்தது, அதே சமயத்துல ஆன்மீக முன்னேற்றமும் ரொம்ப வேகமா அடைய முடியும். வேகமான ஆன்மீக முன்னேற்றம், துரிதமான ஆன்மீக முன்னேற்றம், அதே சமயத்துல நமக்கு வெளி உலகத்திலையும் வெற்றி அடைதல், நல்ல முறையில இயங்குதல், அமைதியுடன் இயங்குதல், உற்சாகத்துடன் வேலை செய்தல், இது பூரா வெளி உலகத்திலையும் அந்த பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து அதான் யோக தியானம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சொல்றது எப்படி யோக தியானம் மூலமாக அமைதியை உணர்றது. அதான் இன்னைக்கு ஒரு தலைப்பு. ஏன் ரொம்ப சின்ன உதாரணம் மூலம் புரிஞ்சுக்கலாம். புயல் அடிக்குது, வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இடத்தை தேடுவோம், புகலிடம், அங்க ஷெல்டர் கிடைக்கும். நான் முன்னால சின்ன வயசுல படிக்கும்போது வேதாரண்யத்தில் படிச்சேன், தஞ்சாவூர் ஜில்லா, சின்ன கிராமம். அங்க ஒரு வருஷமா நவம்பர்ல புயல் அடிக்கும், ரெண்டு மூணு நாள். அந்த புயல் அடிக்கும் போது சின்ன சின்ன குடிசையில இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது கொஞ்சம் நல்ல வீடு, அது ஓட்டு வீடு. அங்க வருவாங்க, அங்க கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அந்த மாதிரி புகலிடத்தை தேடுறது நமக்கு புயல் வரும்பொழுது. அதே மாதிரி வாழ்க்கையில எப்போதுமே வாழ்க்கையில புயல்கள் வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்கலாம். உடல் வியாதிகள், பண வசதி இல்லை, உறவுகள்ல ப்ராப்ளம் இல்ல, நமக்கு வேலை இல்லை, அதுக்கு இது மாதிரி பல விதமான தாக்குதல்கள் கண்டினியூஸா இருக்கு. கவலைகள் எல்லாருக்கும் இருக்கு. கவலை இல்லாதவங்க யாரு? இவ்வளவு கவலைகளுக்கு நடுவுல, இவ்வளவு புயல்களுக்கு நடுவுல அமைதியா இருக்க முடியுமா? இதுதான் கேள்வி. அந்த புகலிடம் எங்க? இதைத்தான் அந்த முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்க. யோக தியானம் மூலமாக உனக்கு உள்ள இருக்கிற அமைதியை உணர்ந்தேன்னா அதுதான் புகலிடம். ஓடி போறது இல்லை, தப்பி போறது இல்லை. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை நமக்குள்ள கொண்டு வருது. அதை கொண்டு வந்தா நம்ம உள்ளுக்குள்ள போய் அந்த அமைதியை உணர்ந்து, அந்த அமைதியை இழக்காம நமது வெளி உலகில நம்ம கடமைகளை நிறைய செய்யுது. அதை கொண்டு வருது, அதான் யோக தியானம். பாருங்க எவ்வளவு முக்கியமான, ரொம்ப எல்லாருக்குமே வேண்டிய இது திறமை அவசியம். அதனாலதான் இப்பெல்லாம் யுனைடெட் நேஷன்ல லைஃப் ஸ்கில்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்கில்னா என்ன? எப்படி திறமையோட வாழறது, அதுக்கான ஒரு திறன்கள் கொண்டு வரும். வாழ்க்கையில நிறையான விதத்துல இயங்குறதுக்கு, பர்ஃபெக்டா இயங்குறதுக்கு ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணா ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ், ஃபயரிங் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ். எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஒரே மாதிரி உபயோகித்து உடம்ப ஃபிட்டா வைக்கிறது, நம்ம இன்டெலிஜென்ஸை நல்லா டெவலப் பண்றது, அறிவை பெருக்கிறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை, அதோட கூட நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர்ந்து அமைதி, அன்பு, ஆனந்தத்துல மூழ்கி இருக்கு. இதை விட பெரிய அழகான ஃபார்முலா இருக்க முடியுமா? பரமசிவன் கொடுத்த சிலபஸ் அதான். இதுதான் ஹவு டு லிவ் சிலபஸ். எப்படி வாழ்வது, அதுக்கான சிலபஸ். இது வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லை, சின்ன வயசுல ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம எல்லாருக்கும் 8 வயசா இருந்தாலும் சரி, 80 வயசா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் அது அதுக்கு எப்ப பொருத்தமானது. அது என்ன? 4 பாயிண்ட் தான். அது எப்படி நம்ம உடம்ப ஃபிட்டா வைக்கிறது, சயின்ஸ் ஆஃப் பாடி கேர். 2வது மென்டல் இன்ஜினியரிங், எண்ணங்களை உபயோகித்து பிராக்டிக்கலா தோல்வியில இருந்து வெற்றிக்கு எப்படி போறது, இச்சாசக்தி உபயோகித்து நமது பழக்கங்களை எப்படி மாற்றுறது, மூட எப்படி மாத்துறது. இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் நமக்குள்ள கண்ட்ரோல் கொண்டு வரும், மென்டல் கண்ட்ரோல். 3வது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எல்லாரோட இணைந்து எப்படி நம்ம பழகிறது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். திருவள்ளுவர் சொன்னது, உலகத்தோடு ஒட்டகழ்கள் பலகட்டும் கல்லாத அறிவில்லாதார். அது எப்படி எல்லாரோடையும் சேர்ந்து டீம் ஒர்க் எப்படி பண்றது, ஏன்னா இப்ப ரொம்ப அவசியம். எல்லா ஃபீல்டுமே டீம் ஒர்க் ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன முக்கியமான விஷயம்? நம்ம உள்ளுக்குள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இருந்தாதான் மீதிகளோட கலந்து பழக. எனக்குள்ள மூடு சரியா இல்லைன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? எனக்கு நீ மூட் ஆஃப். இப்போ பெரிய டீல், எனக்கு பிசினஸ் மேன் பெரிய டீல் போடணும், வந்திருக்காரு. அப்ப எனக்கு மூட் ஆஃப். என்ன பண்ண போறோம்?
அவ்வளவுதான், அன்னைக்கு ஒன்றும் சரியாவே வராது. நமக்குள்ள இந்த திறமை இருந்ததுன்னு வச்சுங்க, மூளை மாற்றக்கூடிய திறமை, அப்ப ரொம்ப அருமையான விஷயம் தானே. இதுதான் 3வது பாயிண்ட், சோசியல் ஆர்ட்ஸ். அதுக்குள்ள அது வந்து கலை, இதயத்துல இருந்து வரக்கூடிய குணம், அது கலை. இப்ப பாருங்க, சயின்ஸ் ஆஃப் பாடி கேர், மென்டல் இன்ஜினியரிங், சோசியல் ஆர்ட்ஸ், 4வது. இதுதான் யோகாவோட ரொம்ப விசேஷமான ஒரு அங்கம். அது என்ன? அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதாவது ஆன்மீக விஞ்ஞானம், நடைமுறை உகந்த ஆன்மீக விஞ்ஞானம். வெறும் இது பிலாசபி மட்டும் இல்லை, தத்துவம் மட்டும் இல்லை, வெறும் ஒரு டிஸ்கஷன், வாத விவாதம் கிடையாது. ஆனா நேரடி அனுபவம். நான் போன வருஷம் இந்த வருஷம் தான் ஜனவரியில பாண்டிச்சேரியில இது மாதிரி ஒரு எல்லாரோடையும் பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா பாண்டிச்சேரியில பாரதியாருக்கு அவரோட குரு கிடைத்தார். நிறைய பேருக்கு தெரியாது, அவர் பேரு குள்ளச்சாமியார். எல்லாரும் நினைச்சாங்க அவங்க ஒரு பைத்தியக்காரன் நினைச்சாங்க. ஆனா பாரதியாருக்கு தெரிஞ்சது இன்ட்யூஷன் மூலமா, அவர் பைத்தியக்காரன் இல்லை, அவர் பெரிய ஞானி, அவர் மகான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. பின்ன அவரை போய் குடிச்சு அவரை குருவா ஏத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு. அவர் என்ன பண்ணா, பாரதியார் வந்து அவர் உதறி தள்ளிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. பாரதியார் வந்து ஓடி போய் அவரை துரத்தி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்ப ஓடும்போது பக்கத்துல ஒரு இடிந்த ஒரு வீடு இருந்தது, அங்க உள்ள போய் உள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். பாரதியார் அந்த பின்பக்கத்துல இருந்து வந்து அவர் பிடிச்சுக்கிட்டார். பட் போக முடியல, வேற வழி கிடையாது. இந்த மாதிரி அவர் பிடிச்சிட்டாரு. அவர் மௌனி, அவன் பேசுறதே கிடையாது. பின் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவனை விட முடியாது, உபதேசம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணாரு, அவர் வந்து சைகை மூலமாக உபதேசம் கொடுத்தார். என்ன சைகை மூலமா பண்ண தெரியுமா? அங்க ஒரு குட்டி சுவர் இருந்தது, கையை காட்டினது. 2வது சூரியனை காட்டினார் விரல் மூலமா. 3வது ஒரு பால் கிணறு இருந்தது, அந்த அதுக்குள்ள கையை காட்டினார். பாரதியார் புரிஞ்சுட்டார், அது வந்து அவர் கொடுத்த உபதேசம். குட்டி சுவரை பார்த்த உடனே என்ன நினைச்சா தெரியுமா? நமது உடல் வந்து 5 பூதங்களால் ஆனது, அது நிலையானது இல்லை, அது ஒரு நாளைக்கு அழிய போகும். குட்டி சுவர் அழிய மாதிரி. அதே மாதிரி இந்த உடல் அழியறதுக்கு முன்னால என்னோட உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கணும், ஆன்மீக முயற்சி செய்யணும் அப்படின்னு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் அது மூலமா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், சூரியனை காட்டினார். சூரியன் மாதிரி இறைவன் ரொம்ப தூரத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. இறைவன் எங்கேயோ இருக்கிற, நம்ம எங்கேயோ இருக்கோம். அந்த மாதிரி சூரியன் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறது, அதை அவர் காட்டினார். அதே சமயத்துல பால் கிணற கை காட்டினார் இல்லையா? அங்க இருக்கிற தண்ணியில சூரியனோட பிரதிபிம்பம் தெரியுது. தண்ணி அப்படி தெளிவா இருக்கும் பொழுது பிரதிபிம்பம் ரொம்ப கிளியரா தெரியுது. அதே மாதிரி உனது மனத்தையும் சுவாசத்தையும் உயிர் சக்தியும் அடக்கி அதை சாந்தமாக்கிட்டேன்னா இறைவனோட பிரதிபிம்பம் உனக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும். எவ்வளவு அருமையா புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. இந்த 3 விஷயம் மூலமா அவரை வந்து பூரா அவருக்கு உபதேசம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசினார் ஒரு வார்த்தை. இது வரைக்கும் மௌனமா தான் வந்தாரு, சைகை மூலமா தான். இப்ப வாயை திறந்து என்ன சொன்னார் தெரியுமா? பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். இவ்வளவு அருமையான விஷயம். யோகதா சாஸ்திரத்தினோட முக்கியமான கருத்து அதுதான். அதுதான் 4வது பாயிண்ட். அதாவது அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் இறைவனோட நேரடி அனுபவம் வேணும். அதுக்கு உதவி செய்யும் கிரியா யோகம். மகாவதார் பாபாஜி அதனாலதான் உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக கருணை காட்டி லாரி மகர்ஷியர், சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி, பரமஹம்ச யோகானந்தர் மூலமாக உலகத்திற்கு அதை கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு அது மூலமா. ஸோ அதனால இது அதனோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது நேரடி அனுபவம் இறைவனோட வேணும்னா, இங்க நீங்க வந்திருக்கீங்க, எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? எப்படி இந்த அமைதியை உணர்வது? உள்ளுக்குள்ள அமைதியை உணர்ந்து
திறமையோட வாழ்க்கை எப்படி நடத்துறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஸோ அதுக்கு இப்ப நம்ம அடிப்படை பயிற்சி செய்து கொஞ்சம் அமைதியை உணர்றதுக்கு முயற்சி செய்வோம். அதோட இன்னொரு விஷயம், சாதாரண மனிதர் ஒரு ஊசல் குண்டு மாதிரி முன்னால காலத்துல சுவர் கடிகாரம், இப்பெல்லாம் அந்த எல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு. இப்ப அந்த பெண்டுலாம் சொன்னா யாருக்கும் புரியாது. அந்த ஊசல் குண்டு என்ன பண்ணுவோம், கடிகாரத்துல இப்படி போயிட்டே இருக்கும். அது எப்போதும் அதுக்கு ரெஸ்டே கிடையாது, ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 24/7. இப்பெல்லாம் யூஸ் பண்றவங்க 24/7. அந்த மாதிரி அந்த ஊசல் குண்டு பாடிக்கிட்டே இருக்கு கம்ப்ளீட் எப்போதுமே. சாதாரண மனிதனோட மனம் அந்த மாதிரி எப்போது கவலைகள்ல, அது அப்படியே கவலைகள், ஆசைகள், விருப்பங்கள், பலவிதமான தாக்குதல்கள்னால மனம் அலைபாய்கிட்டே இருக்கு, அமைதி இல்லாம இருக்கு எப்போதுமே. சோ யோகிகள் என்ன பண்றாங்க, தியான பயிற்சி மூலமாக எப்படி அமைதியை கண்டுபிடிச்சு அந்த பெண்டுல ஊசல் கொண்ட நிறுத்தி சாந்தமாக்குறது. அதை அப்படி நிறுத்திட்டு அதே சமயத்துல எப்ப வேலை செய்யற டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடமை கூடியக்கூடிய டைம், உடனே ஃபுல்லா அதுல ஸ்விங் இன்டு ஆக்ஷன், அதை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதை பண்றதுக்கு வேலை முடிஞ்ச உடனே திரும்ப அமைதி மையத்துக்கு திரும்புறது. இவ்வளவு அருமையான விஷயம். எப்போதும் அமைதி மையத்துல இருந்துட்டு எப்ப நமக்கு ஏதாவது கடமைகள் செய்யணும், உலக கடமை, நம்ம ஃபேமிலிக்கு இல்லற கடமை, இல்ல எந்த விதமான கடமைகளா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். உடனே செய்து முடித்த உடனே திரும்ப அமைதி மையத்துக்கு திரும்பிடும். இதுதான் பெரிய ரகசியம். எப்படி வாழ்க்கையில் அமைதியோடு இருக்கிறது, அமைதி மையத்தை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கு தியான பயிற்சி அவசியம். தியான பயிற்சி செய்து அமைதி மையத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்ப நமக்கு வேலை முடிஞ்சு போச்சோ திரும்ப அமைதி மையத்துக்கு திரும்பி வருது. அந்த மாதிரி இருந்தா இதுதான் பரமசிவானந்தர் கொடுத்த ரொம்ப உயர்ந்த ஒரு ரகசியம். நமக்கு வாழ்க்கையில அமைதியுடன் எப்படி இயங்குறது, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எப்படி வாழுறது, வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழுறது, சீக்ரெட் தியான பயிற்சி மூலமாக முதல்ல நமக்குள்ள அமைதியை சேகரிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த அமைதியிலேயே வேரூன்றி நமது அவுட் சைடு வெளி உலகத்துல இயங்குறது. இது படிச்சுட்டா ரொம்ப நல்லது தானே. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அடிப்படை தியான பயிற்சி செய்து அந்த அமைதி எப்படி நமக்குள்ள உணர முடியும் அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஆரம்ப நிலையில கூட கொஞ்சம் அமைதி உணர முடியும். ஏன்னா தியானத்தின் மூலமாக உடலை சாந்தமாக்கி மனத்தை சாந்தமாக்கி உள்ள போனாலே நமக்குள்ள அந்த அமைதியை உணர ஆரம்பிச்சிடும். ஆரம்ப நிலையிலேயே உணர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல ஆழ்ந்து போக போக ஈடுபாடு வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், யோக பயிற்சி தான் என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நார்மலா என்ன நினைப்போம், தூக்கம், நம்ம பண்ணக்கூடிய உணவு, இது பூரா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இன்றியமையாத தேவைகள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை விட இன்றியமையாத தேவை தியான பயிற்சி மூலமாக நான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதை விட அவசியம் அப்படின்னு நமக்குள்ள அந்த தேவையை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவை. எல்லா தேவைகளுக்கும் அடிப்படை தேவை நம்ம உண்மையான இயல்பு என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில இருந்து வெளி உலகத்துல இயங்குறது. இதுதான் இறைவனோட திட்டம். நம்ம எல்லாரும் சொல்றாங்க இறைவனோட திட்டம். யோகின் சுயசரித்திரத்துல கடைசி அத்தியாயத்துல குருஜி சொல்றாரு, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான திட்டம், இறை திட்டம் இருக்கு. அது அழகானது, ஆனந்தமயமானது. அதான் இறைவன் திட்டத்தின்படி போனா நம்ம வாழ்க்கை அழகான வாழ்க்கையா, அதோட ஆனந்தமயமான வாழ்க்கையா நிச்சயமா நம்ம போகணும். அது இல்லையா? அதனால இறைவனோட திட்டத்தோட எப்படி இணையிறது, அது ரொம்ப சுலபம் இல்லை, கடினமானது. ஏன்? அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு யோக தியானம் செய்து முதல் அமைதி உணரும் பொழுது புரியும் ஏன் அமைதி இழக்கிறோம். நம்ம இவ்வளவு சீக்கிரமா அமைதி இழந்து போயிட்டோம், ஏன் காரணம் அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால கொஞ்சம் இப்ப தியானம் செய்து அமைதி உணர்றதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே. ஸோ தியானத்தில் மூணு இது அமர்வு நிலை, அதை புரிஞ்சுக்கிறது முதல்ல இம்பார்ட்டன்ட். அடுத்தது இறுக்கம் இல்லாம எப்படி இருக்கிறது, இறுக்கத்துல விடுபட்டு தளர்வா வைக்கிறது உடலை. அப்புறம் மூணாவது சுவாச பயிற்சி மூலமாக மனத்துக்குள்ள ஒரு சாந்தமான மனத்தை, அமைதியான மனத்தை எப்படி கொண்டு வருது. நாலாவது மனக்காட்சி காணுதல், அதாவது கற்பனை செய்து அது மூலமாக
நமது உண்மையான தன்மையை உணர்றதுக்கு முயற்சி செய்யுது. 5வது உறுதிமொழி, சங்கல்பம், அஃபர்மேஷன் மூலமாக உண்மையை நம்ம இதுக்குள்ள மனத்துக்குள்ள ரொம்ப ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. இன்னைக்கு இந்த 5 பாகங்கள் இன்னைக்கு உபயோகிக்கப்படும். முதல் அமர்வு நிலை, 2வது இறுக்கத்திலிருந்து விடுபடுதல், அப்புறம் சுவாச பயிற்சி, அப்புறம் மனக்காட்சி காணுதல், அப்புறம் சங்கல்பம் செய்தல். ஓகே, சோ 3 பாயிண்ட். அமர்வு நிலையில 3 பாயிண்ட் தான். 1, முதுகு தட்டு நேராக வச்சு உட்காரணும். 2வது உடலை தளர்வா வைக்கிறது. 3வது முக்கியமான பாயிண்ட், கடினமானது, பயிற்சி செய்தாலும் வரும். அது என்ன? 2 கண்களையும் லேசா மேல தூக்கி உருவமத்தில் வைக்கணும். அங்க வச்சுட்டு கண்களை மூடலாம், இல்ல அரைக்கண்ணை திறந்து வைக்கலாம். ஆனா கீழே வரவிடக்கூடாது. அதாவது நம்ம தரைக்கு சமமா இருக்கக்கூடாது, மேல இருக்கணும். மேல் நிலைக்கு போகணும் கண்கள் ரெண்டும் சமம் இல்லாம. அதான் கஷ்டமானது, பயிற்சி செய்தாதான் வரும். ஆனா இப்போதைக்கு உங்களால இங்கேயே ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியலன்னா தூரத்துல பாருங்க. தூர பார்வை, லாங் ஃபோக்கஸ். தூரத்துல பார்த்துட்டு அங்கேயே கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு மேல் மட்டத்துக்கு மேல இருக்கும் கண்கள். அது ரொம்ப அவசியம். நடுநடுல பாருங்க, கண்கள் அங்கேயே இருக்கா, கீழே வந்துடுதான்னு பாருங்க. பயிற்சி இல்லாதனால கண்கள் வந்துடும் தானாகவே. திரும்ப கண்களை மேல வைக்க வேண்டியது அவசியம். நடுநடுல செக் பண்ணுங்க. 3 ஞாபகம் வச்சுங்க. அமர்வு நிலை, முதுகுத்தண்டு நேராக, உடல் தளர்வாக, 2 கண்களும் லேசா மேல தூக்கி சிரமம் இல்லாம உருவமத்தில இருக்கு. அவ்வளவுதான் 3 பாயிண்ட். இந்த முதுகுத்தண்டு நேரா வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமானது நம் முகவாய்க்கட்டை தரைக்கு இணையாக இருக்கு, parallel to the ground. இது ரொம்ப உபயோகமா இருக்கும். 2வது, நம்ம கைகளை அடிவயிறும் தொடையும் சேரக்கூடிய இடத்துல வச்சா நீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுவும் ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்தது, தோள்பட்டைகளை பின்னால கொண்டு வரும். ஆனா ரிலாக்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் முதல்ல பின்னால கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அடி வயிறை உள்ள இழுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணு. தோள்பட்டைகளை பின்னால தள்ளுறது, அடி வயிறை உள்ள இழுக்கிறது, ஆனா ரிலாக்ஸ் பண்ணு. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல அமர்வு நிலையில உட்கார முடியும். நல்ல அமர்வு நிலையில உட்காந்தீங்கன்னா தியானம் நல்லா பண்ணலாம். இல்லைன்னா ட்ரபிள் கொடுக்கும். உடல் நமக்கு தியானம் செய்ய விடாம தடை செய்யும். அது தடை செய்ய விடாம உடலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்காக தான் ஆசனம். இது அமர்வு நிலை. ஓகே, சோ முதுகுத்தண்டு நேராக, உடல் தளர்வாக, 2 கண்களும் புருவ மத்தியில இருக்கு. இப்ப அடுத்தது, இறுக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு விசேஷமான பயிற்சி, விஞ்ஞான வழி பயிற்சி. பரமசிவன்ற கூட்டது பண்ணுவோம். இது நீங்க எல்லாரும் உபயோகிக்கலாம். எப்பெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கோ உடனே இதை பண்ணலாம். ரொம்ப பிராக்டிக்கல். என்ன பண்றதுன்னா, முதல்ல வாய் வழியா ரெட்ட சுவாசம் மூலமாக உடலை தளர்வாக்கு. சுவாசத்தை வெளியில விட்டு, எப்படி? ஒரு சின்ன சுவாசம், பெரிய சுவாசம் பண்ணி பாருங்க. அது பண்ணீங்கன்னா உடலை தளர்வாக்கலாம் நல்லா. அடுத்தது, ஒரு நீண்ட சுவாசத்தை எடுத்து உடலை இறுக்கமாக்குறது. முட்டி போட்டு பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கத்துக்கு கொண்டு வரும். உடல் முழுவதும் இறுக்கமாயிருக்குது, டென்ஷன்ல வந்துருச்சு. 3 செகண்ட் வச்சுட்டு வாய் வழியா சுவாசத்தை வெளியில விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணும். சோ நீண்ட சுவாசத்தை எடுத்து உடலை இறுக்கமாக்குங்க. முதல்ல 3 செகண்ட் வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அது பண்ணினா அடுத்து அதே 100 தடவை இறுக்கம், டென்ஸ், ரிலாக்ஸ். கடைசி இன்னும் ஒரு தடவை டென்ஸ், ரிலாக்ஸ். பாருங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. இது விஞ்ஞான வழிமுறை. எப்பயும் உடம்புல டென்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி உடனே டபுள் பிரீத்திங் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணா நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்ப தியானத்திற்கு இது ரொம்ப அவசியம். அதான் 2வது ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. 3வது ஸ்டெப் நான் சொன்னேன். அதாவது விஞ்ஞான வழிமுறை தியான முட்டிகள் சுவாசத்தை உபயோகித்து பண்ண போறோம் ஆரம்ப பயிற்சி. அதுக்கு முன்னால இன்னும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணா நல்லது. அது என்ன தெரியுமா? நமக்குள்ள கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு வருது, மோட்டிவேட் பண்றது தியானம் பண்றதுக்கு. அது எப்படி வரும்?
நமக்குள்ள பக்தி, அன்பு இறைவன் மேல, குருமார்கள் மேல அது முயற்சி பண்ணினா நமக்குள்ள விஞ்ஞான உத்திகள் செய்யும் போது ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா செய்யலாம். அதாவது மெக்கானிக்கலா பண்ணாம ஒரு ஈடுபாட்டோட பண்றதுக்கு நமக்கு பக்தி, அன்பு உதவி செய்யும். அதுக்காக ஒரு வழி பரமசிவானந்தர் கொடுத்தது விசேஷமானது. அதுக்கு பேரு காஸ்மிக் சாண்ட், பிரபஞ்ச கீதம் பாடம். பிரபஞ்ச கீதம் மூலமாக மனம் குளிர்ந்துடும், நம்ம இதயம் சுத்தமாகுது, தியானத்துக்கு நல்லா தயார் செய்ய முடியும். உடலை டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி தயார் செய்துட்டோம். மனத்தை எப்படி தயார் செய்யறது? மனத்தை தயார் செய்யறதுக்கு காஸ்மிக் சாண்ட். அது பண்றதுக்கு முன்னால ஒரு சிறிய பிரார்த்தனையும் செய்வோம். நம்ம ஏற்கனவே பிரார்த்தனை செய்துட்டோம் இன்னைக்கு. அதனால இப்ப ஸ்ட்ரெயிட்டா பிரபஞ்ச கீதத்துக்கு போயிடுவோம். நார்மலா பிரார்த்தனை செய்வோம், அப்புறம் பிரபஞ்ச கீதம். பிரபஞ்ச கீதம் நான் ஒரு வரி பாடுறேன், அதை நீங்க திருப்பி பாடுங்க. இந்த மாதிரி பிரபஞ்ச கீதம் மூலமாக இறைவனோட உங்களுக்குள்ள தொடர்பை ரொம்ப நெருக்கமான தொடர்பை மாத்துறது. இறைவனோட பயம் வரக்கூடாது, அன்பு மூலமா இறைவனோட கனெக்ட் பண்றது. அதுக்கான வழி இந்த பிரபஞ்ச கீதம். இப்ப நீங்க திரும்பி பாடுங்க. முதல்ல அதனோட இதை சொல்லிடுற வேர்ட்ஸ், என்னென்ன வார்த்தைகள். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. இறைவனோட பேசணும் நேரடியா. இறைவனை எந்த விதமா உங்களுக்கு வேணாலும் உருவகம் செய்யலாம். சிவன், பார்வதி, ராமர், கிருஷ்ணர், இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், எந்த மாதிரி உங்களுக்கு வேணாலும் அந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். இல்ல உருவமே வேண்டாம் அப்படின்னா அமைதி, அன்பு, ஒளி, ஆனந்தம், நாதம், அந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த இறைவனோட நேரடியாக நம்ம பேசலாம். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா. எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல். இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். ரொம்ப எளிமையான பாடல், ஆனா இதயத்திலிருந்து வரக்கூடிய பாடல். அது பாடினாலே பார்க்கலாம் உங்களுக்குள்ள அப்படியே டிவோஷனல் மூட் வந்துடும். அது பண்ணின உடனே. இப்ப ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு வழி பாடுறேன், நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க. எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. எந்த வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா. எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல். பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். இன்னும் ஒரு பாடுவோம். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா. எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல். இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா.
வருவாயா ஒரு முறை என்னிடம் வருவாயா. ஒரு முறை என்னிடம் வருவாயா. மனதுக்குள்ளேயே இன்னும் 2-3 தடவை பாடுங்க. வருவாயா நீ வருவாயா ஒரு முறை என்னிடம் வருவாயா. சவுண்ட கொஞ்சம் குறைங்க, எக்கோ வருது. மனதுக்குள்ளேயே வருவாயா நீ வருவாயா ஒரு முறை என்னிடம் வருவாயா. 1-2 தடவை அந்த மாதிரி சொல்லும்போது இதயத்திலிருந்தே நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறோம். அந்த மாதிரி உள்ள மூழ்கி பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் நிச்சயமா நமக்கு விடை கொடுப்பாரு. இப்ப சுவாச பயிற்சி செய்யலாம். சுவாச பயிற்சி என்னன்னா ஊரக்கம், கும்பகம், ரீச்சகம் 3 சமானமா 10 எண்ணிக்கை இல்லைன்னா 8 எண்ணிக்கை 20 எண்ணிக்கைக்கு மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, வாய் வழியா மெதுவா வெளியில வருகிறது. இப்ப நம்ம 6 எண்ணிக்கைக்கு தான் பண்ண போறோம். நான் நம்பர் சொல்றேன், நீங்க சுவாசத்தை உள்ள இழுங்க 6 எண்ணிக்கைக்கு, 6 எண்ணிக்கைக்கு நிறுத்தி வைங்க, 6 எண்ணிக்கைக்கு வாய் வழியா மெதுவா வெளியில விடுங்க. சுவாசத்தை எடுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 வாய் வழியா வெளியில விடுங்க மெதுவா. 1 2 3 4 5 6 திரும்ப சுவாசத்தை உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4 5 6 நீங்களாவே ஒரு 2 தடவை பண்ணுங்க. அதே மாதிரி மனதுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டு சுவாசத்தை மெதுவா உள்ள இழுத்து நிறுத்தி வச்சு வாய் வழியா வெளியில விடுங்க. இன்னும் ஒரு தடவை உள்ள இழுங்க, நிறுத்தி வைங்க, வாய் வழியா வெளியில விடுங்க. இன்னும் 2 தடவை நீங்களாவே பண்ணுங்க. கண்கள் புருவ மத்தியில இருக்கா, அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த புருவ மத்தியில இருந்து உங்களுக்கு கிடைத்த அமைதியை உணருங்க. சுவாசம் மூலமாக அமைதியை உணர முடியும். அந்த சிறிதளவு அமைதி வந்தா கூட அந்த அமைதியை உணர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணி உட்கார்றாங்க. ஒரு 30 செகண்டுக்கு அமைதியை உணர்ந்து உட்கார்ந்துருங்க, வேற எந்த எண்ணமும் இல்லாம. இந்த அமைதியை உணர்ந்து உட்காரும் போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொரு 15 செகண்ட் அந்த அமைதியை உணர்ந்து உட்காரலாம். இந்த அமைதியை இப்ப மனக்காட்சி மூலமாக, மனக்காட்சி காணுதல், விஷுவலைசேஷன் மூலமாக அந்த அமைதியை விரிவாக்கப்படும். கற்பனை தான் செய்யறோம், ஆனா அது செய்து செய்து நமக்குள்ள இருக்கிற உண்மையான பேரமைதியை உணர ஆரம்பிப்போம். அதுக்காக உதவி செய்யும்போது அந்த அமைதியை உருவ மத்தியில உணர்வீங்க இல்லையா, இப்ப அதை விரிவாக்கி மனத்தளவுல முகம் முழுவதுமே அந்த அமைதியிலேயே நிரம்பி போறதா நினைக்கிறேன்.
அந்த அமைதிய ஒளி வடிவுல நம்ம விரிவாக்க போறோம். இப்ப இறைவனது பேரொளி அமைதியே வடிவான பேரொளி, ஒளிமயமா உடல் முகம் முழுவதும் ஒளிமயமா ஆயிடுச்சு. இப்ப இன்னும் பெருசாக்கி உடல் முழுவதுமே ஒளிமயமாயிடுச்சு. அமைதியான ஒளி, ரொம்ப சாந்தமான ஒளி. அந்த இறைவனோட பேரொழிய இன்னும் பெரிதாக்கி இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த அமைதியிலேயே நிரம்பி போனதான் நினைக்கிறேன். இன்னும் விரிவாக்கி இந்த வேலூர் நகரம் முழுவதுமே அமைதியிலேயே நிரம்பி போனதுதான். இந்த மாதிரி கண்டினியூஸா விரிவாக்கிட்டே போவோம். இப்ப தமிழ்நாடு முழுவதுமே அமைதியிலே நிரம்பி போயிடுச்சு. பாருங்க, அமைதி எவ்வளவு பெரிய அமைதி ஆயிடுச்சு. இப்ப அது இன்னும் பெரிதாகி பாரதம் முழுவதுமே அமைதியிலே நிரம்பி போயிடுச்சு. இன்னும் பெரிதாகி நமது உலகம் முழுவதுமே, உலக கோலம் அது முழுவதும் அமைதியிலேயே சூழ்ந்தது. ஒளிமயமான அமைதி, பியூர் லைட், பியூர் பீஸ். அந்த ஒளி லைட் இன்னும் விரிவாகி நமது பூமியை தவிர வேற கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுத்தி சுத்துது. சூரிய மண்டலம், இந்த சூரிய மண்டலம் முழுவதுமே இப்ப ஒளிமயமா இருக்கு. அமைதியான ஒளியினாலும் சூழப்பட்டுள்ளது. எல்லாமே அதுக்குள்ள அமைதியிலேயே சூழலுது, ஒளியிலேயே சூழலுது. இன்னும் விரிவாக்கி நமது சூரிய மண்டலம் ஒரு நட்சத்திரம் மாதிரி, வானவெளியில பல நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அது பெரிதாகி பெரிதாகி நமது கேலக்சி, அத பால்வீதி, இன்னும் கேலக்சி எல்லாம் பெரிதாகி எவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள், அது கூட அமைதியிலேயே ஒளிமயமான அமைதியிலேயே சூழப்பட்டுள்ளதாக. இப்ப மனத்தளவுல பார்த்தா இடது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் ஒளி மயமான அமைதி, வலது பக்கம் ஒளிமயமான அமைதி, முன்னால பின்னால மேல கீழே உள்ள வெளியே எல்லா திசைகளிலும் அமைதி. உள்ளுக்குள்ள அமைதி, வெளியிலேயே அமைதி. இந்த எல்லையற்ற அமைதி அதான் இறைவன். அந்த இறைவனோட நம்ம ஒரு பாகம். இப்ப கண்ணை திறந்து உடலை பாருங்க, ஜஸ்ட் பிரீஃபா. உடனே கண்ணை மூடிங்க, உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம், ஓ நான் இந்த உடல் இல்லை, வெறும் உடல் இல்லை, இறைவனோட ஒளியினால ஆன நான் ஒரு இறைவனோட ஒரு பாகம். ஒளி, இறைவனோட ஒளி, இறைவனோட அமைதியில் ஒரு பாகம். எல்லையற்ற அமைதி, எல்லையற்ற ஒளி, அதனோட ஒரு பாகம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படி நினைச்சுங்க. இந்த அமைதியில வேரூன்றி நம்ம வெளி வாழ்க்கை நடத்துறதுக்கு இப்ப ஒரு சங்கல்பம் செய்ய போறோம். அந்த சங்கல்பம் மூலமாக எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்றது, அதுக்கான திறமை கொண்டு வர்றதுக்கு இது உதவி செய்யும். ஏன்னா சங்கல்பம் மூலமாக எண்ணங்களை மாற்றோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எப்படி நம்ம மனதுக்குள்ள எண்ணுறோமோ வாழ்க்கை அது மாதிரி தான் அமையும். அதனால பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்தா வாழ்க்கையும் பாசிட்டிவ் ஆகும். நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களா இருந்தா வாழ்க்கை அதே மாதிரி எதிர்மறையில போகும். நெகட்டிவ் தாட் வந்து மாத்திரம் பாசிட்டிவா, அதுக்கு உபயோகமா இருக்கும் சங்கல்பம். இப்ப செய்ய போறோம் அதுதான். அது வார்த்தைகள் என்னென்னா, வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். அவ்வளவுதான். இதை ரொம்ப பாசிட்டிவா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி தலை குனியாம அதை எதிர்கொள்ளக்கூடிய நமக்குள்ள அந்த துணிவு, நமக்குள்ள அந்த திறமை, நமக்குள்ள அந்த சக்தியை கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யும். அதான் இந்த சங்கல்பம். இத தினசரி பல சமயம் செய்து 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 உண்மையாகவே நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் தாட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப அதைத்தான் பண்ண போறோம். முதல்ல உரத்த குரல்னு சொல்லுங்க, அப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், முணுமுணுத்தல், கடைசியா மனத்தளவிலே சொல்லு. ஓகே, ஆரம்பிங்க. வாழ்வின் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன்.
வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடன் எதிர்கொள்வேன். மனதுக்குள்ளேயே 1-2 தடவை சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அதையே இங்கே தியானத்தை முடிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், இப்ப நம்ம பண்ணது ஆரம்ப நிலை தியான பயிற்சி. இதுக்கு மேல உங்களுக்கு உயர்ந்த நிலை தியான பயிற்சி ஈடுபாடு இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சியோட கடைசியில பிரம்மச்சாரி பிரஜானந்தி உங்களுக்கு சொல்லுவார் அதை பத்தி, அந்த ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு. யோகா சத்சங்க பாடங்கள் மூலமாக உங்க வீட்டுக்கே வரும் அந்த பாடங்கள். அந்த பாடங்கள் மூலமாக எப்படி இந்த தியான உத்திகளை சரியா செய்யறது அது புரிஞ்சுக்கலாம், பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட கூட சரிசம வாழ்வுக்கு அதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா. ஸோ இது தினசரி ஒவ்வொருத்தரும் யோகா சத்சங்க பாடங்கள் எடுத்து அதை பயிற்சி செய்யலாம். அதுக்கு வழிமுறை பரமசிவானந்தர் கொடுத்திருக்காரு. இதுல அடிப்படை என்ன? 4 தியான உத்திகள். இப்ப நம்ம பண்ணது ஆரம்ப நிலை தியான பயிற்சி. அதுக்கப்புறம் நம்ம யோகா பாடங்கள் மூலமாக என்ன கிடைக்கும்? 1, சக்தி ஊட்டும் உடற்பயிற்சி, அதாவது எனர்ஜைசேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம். பிராணசக்தி மூலமாக உடலை எப்படி சார்ஜ் பண்றது, அது எப்படி இணக்கமான முறையில உடல் முழுவதும் எப்படி பரவ செய்யுது, அது 1. 2வது மன ஒருமுகப்பாடு, கான்சென்ட்ரேஷன் டெக்னிக், ஹாங்ஸா டெக்னிக். 3வது உலகம் முழுவதும் படைப்புல வைப்ரேஷன் வந்திருக்கு. அந்த வைப்ரேஷன் அதான் பிரணவ சப்தம், நாத பிரம்மன், அதோட கனெக்ட் பண்ணி. 4வது கிரியா யோகம் மூலமாக அந்த பிராணாயாம வழி, உயர்ந்த பிராணாயாம வழி, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த அதே வழி. இப்ப நீங்க பாத்தீங்க இன்ட்ரோடக்ஷன்ல, பதஞ்சலிக்கு தெரிஞ்ச வழி, இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்ச வழி. அந்த வழி என்னது? மகாதார் பாபாஜி நமக்கு கொடுக்கக்கூடிய கிரியா யோகம். அது மூலமாக பிராணசக்தியை வெளியில போற பிராணசக்தியை உள்ளூர் இழுக்கிறது, முதுகு தண்டு உள்ள கொண்டு போறோம். இந்த மாதிரி பாருங்க, இந்த 4 வழி, இந்த 4 டெக்னிக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி மனம், நமது சுவாசம், உயிர் சக்தி 3ஐயும் ஒரு சீராக கட்டுப்படுத்தி ஆழ்ந்த தியான நிலைக்கு எப்படி போடும். பிரத்யாகார நிலை பிராணாயாமம் மூலமா உள்ள இழுக்கப்பட்ட நிலை அங்க போறதுக்கு பண்ணும். அப்ப திருவள்ளுவர் சொன்னது அப்பதான் புரியும். அதாவது ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல். ஆமை எப்படி அவயங்களை உள்ள இழுக்குதோ அந்த மாதிரி ஐம்பொறிகள்ல இருந்து கவனத்தை விடுவிச்சு உள்ள கொண்டு போறது கூட திறமை நமக்குள்ள வரும் அது மூலமா.
அப்பதான் நமக்குள்ள இருக்கிற ஆன்ம இயல்பு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெளி வாழ்க்கையில சரிசமா வாழ்வு. முன்னாலே ஃபார்முலா கொடுத்துட்டோம். சயின்ஸ் ஆஃப் பாடி கேர், மென்டல் இன்ஜினியரிங், சோசியல் ஆர்ட்ஸ், அப்புறம் அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அது மூலமாக ஒரு பேலன்ஸ் லைஃப், சமச்சீர் வாழ்றதுக்கு திறமை நமக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இதோட இன்னைக்கு இந்த உரையை முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை பத்தி உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். யோகதா பாடங்களை பத்தி யாரு புதுசா நீங்க வந்திருக்கீங்களோ கொஞ்ச நேரம் இன்னும் இருந்தீங்கன்னா நல்லா அது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதுக்கப்புறம் யோகதா பாடங்கள் எடுத்து படிக்க. நன்றி.